நீங்க மறந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. 1987 ஆண்டுல முதல் இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போராடணும். 21 உயிர்களை பலி கொடுத்ததை தவிர ஒண்ணும் நடக்கல. அன்னைக்கு இருந்த அதிமுக முதலமைச்சரை பார்க்கவே முடியல. ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். வந்தவுடன் என்னை அழைச்சி இடஒதுக்கீட்டு தந்த கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நன்றி, இந்த சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரிவித்தார். நீங்க மட்டும் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தரலன்னா, இங்க மத்திய அமைச்சர் சொன்னதை போல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஓட்டு மட்டும் போடுகிற சமுதாயமாக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருந்திருக்கும். அதை மாத்தின பெருமை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே சாரும்னு சொன்னீங்களே ஐயா, டாக்டர் அவர்களே சொன்னீங்களா இல்லையா? பாமகவின் சார்பில் இப்ப தேர்தல் அறிக்கையில ஐயா ராமதாஸ் என்ன சொல்லி இருக்காரு? 2021 நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியில் நடக்கிறது. அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த பாமக பாடுபடும் சொல்றாரு. நாம கேட்கிறது, தன்னுடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இதை ஏன் செய்யலன்னு கேட்டாரா? இப்போதாவது அந்த கோரிக்கை பிரதமர் ஏற்றிருக்கிறாரா? மோடி அவர்கள் இப்போ கேரண்டி கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? மோடி கேரண்டில இடஒதுக்கீட்டின் வரம்பு உயர்த்துவதற்கான உறுதிமொழி உண்டா? ஐயா ராமதாஸ் அவர்கள் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ அதற்கான உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறாரா? இன்னும் சொல்லணும்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்து வைத்த சாதிவாரி கணக்கு கூட வெளியிடாம முட்டுக்கட்ட போட்டதுதான் பாஜக. இன்று இந்திய அளவில் நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் இடஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஒரே தேசிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அதை வாக்குறுதியாக தந்திருக்கிறார். பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வாக்குறுதி உண்டா? நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இதை பற்றி பேசுறாரு. இது சொன்னா நீங்களே ஏன் கணக்கெடுப்பு நடத்தலன்னு நம்மளை கேட்கிறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது. அதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, மாநில அரசால சர்வே தான் எடுக்க முடியும், சென்சஸ் எடுக்க முடியாது. இந்த நடைமுறையெல்லாம் போராளியான சமூக நீதி போராளியான ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கல. தெரிஞ்சே இந்த அரசியல் பண்றாரு. அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்காக இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. நேற்று கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஒரு கூட்டத்தில் பேசினார். நான் டிவியில் பார்த்தேன். ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் இருக்கவங்க, ஐயா இந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு சொல்றாங்க, உதயநிதி கிட்ட சொல்றாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா, டாஸ்மாக் கடையை மூடணுமா? ஆமாங்க ஐயா மூடுங்க. அவர் காரணம் என்ன சொல்றாருன்னா, ஏன் மூடலன்னு காரணம், 2016 அப்போ கலைஞர் நாங்க ஆட்சிக்கு வந்தா பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று கலைஞர் அப்ப சொன்னாரா. அப்போ நீங்க யாரும் ஓட்டு போடலையா, அதனால இப்ப நாங்க டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கோம் விளக்கம் சொல்ற. என்னையா இதெல்லாம்? இது ஒரு விளக்கமாயா இதெல்லாம்? அப்போ நீங்க தேர்தலில் மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்களா? திமுக நான் கேட்கிறேன், சட்டத்தை மாத்திர மாதிரி உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்க.
ஏன்னா மக்கள் வாக்களிக்கலன்னு. நாங்க அப்படி கிடையாது. எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம். எங்கள் ஐயா 44 ஆண்டு காலம் உறுதியாக கொள்கையில உறுதியா இருக்கிறார். தேர்தலை பத்தி கவலை இல்ல, ஓட்ட பத்தி கவலை இல்ல, அரசியல் பத்தி கவலை இல்ல. மது விலக்கு என்று உறுதியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அதை நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம். காரணம், ஒரு பக்கம் மது, அடுத்த பக்கம் போதைப் பொருள். தமிழ்நாடு இன்னைக்கு கஞ்சா நாடா மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் அப்படியே சின்ன சின்ன பிள்ளைங்க சீரழிந்து பாழடைந்து வாழ்க்கை நாசமாகி. அதை பத்தி முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. நான் பலமுறை முதலமைச்சர்கிட்ட நேர்ல பார்த்து சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது இந்த நடவடிக்கை எடுங்க, போதைப் பொருள் பழக்கத்துக்கு நடவடிக்கை எடுங்க. இன்னைக்கு போதைப் பொருள் யார் அதிகமா பயன்படுத்த தெரியுமா? காலேஜ் பிள்ளைங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மனித வளம் இருக்காது. தமிழ்நாடு முன்னேற முடியாது. மனித வளம் என்றால் இது ஐடி செக்டர் மட்டும் கிடையாது. எல்லா செக்டருக்கு கீழே இருக்கிற எல்லா மக்களும் முடியாது. இப்பவே வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்பயே தமிழ்நாட்டில் எங்க இருந்து கொண்டு வராங்க? ஜார்க்கண்ட்ல, சத்தீஸ்கர்ல இருந்து வராங்க. இங்க எல்லாம் குடிச்சுக்கிட்டு. இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? திராவிட மாடல்னா தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத சூழல் தான் திராவிட மாடல். இதுக்காக தான் அண்ணா கட்சி தொடங்கினாரா? இதுதான் உங்களுடைய கொள்கையை? எப்போ எல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது. எங்கள் ஐயாவை பத்தி விமர்சிக்க நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் கேட்கிறேன், இந்தியாவை 77 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆண்டது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள். இந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் எல்லாம் சொன்னாங்களா இது வரைக்கும்? இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, ஏன் கடந்த ஆண்டு சொன்னார், ஏன் மத்திய பிரதேச தேர்தல், ராஜஸ்தான் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், அதுக்காகத்தான், வேற எதுக்கு கிடையாது. இப்ப ஒண்ணும் சொல்லலையே. அதே வேளையில் பிஜேபி என்னைக்காவது நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவங்க ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல, சொல்லல. இங்கதான் எங்க ஐயா அவர்கள் பிரதமர் மோடியை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி இது சமூக நீதி பிரச்சனை. ஏன்னா மோடி அவர்களும் ஓபிசி, எங்க ஐயாவும் ஓபிசி. இது எங்களால் முடியும். கடந்த காலத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலும் இருந்தோம். அந்த கூட்டணியில் நாங்கள் முன்வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, இந்தியாவிலே ஓபிசிக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வர வேண்டும் என்று. கூட்டணியில் சேர்ந்தோம். 2 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. அந்த யூபிஏ மீட்டிங்கில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எழுந்து நின்று, அத்தனை தலைவர்கள் முன்னிலையிலே எழுந்து நின்று, இன்று நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம், நீங்கள் 2 ஆண்டு காலத்திலே இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரவில்லை என்று காட்டமாக எழுந்து வெளியேறினால் உடனே சோனியா காந்தி அம்மையார் உட்காருங்க உட்காருங்க டாக்டர் ராமதாஸ் உட்காருங்க, நாங்கள் மாலையிலே மீண்டும் சந்திக்கலாம் என்று சொன்னார்கள். மாலையிலே மீண்டும் இன்னும் மற்றொரு கூட்டம் நடந்தது. ஒரே நாள் 2 கூட்டம் நடக்குது. மாலையிலே அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவிலே 27 விழுக்காடு ஓபிசிக்கு கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு என்று அறிவிப்பு வந்தது. இது யாரால வந்தது? மருத்துவர் ஐயாவால் வந்தது. இதே நிலைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே எங்களால் வலியுறுத்த முடியும், அன்பாக கேட்க முடியும், வாதம் செய்ய முடியும், பிரதமரிடம் வாதம் செய்ய முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை வேறு இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி கொள்கை வேறு இருக்கலாம். ஏன் நான் கேட்கிறேன், திமுகவும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? இல்ல காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கையா? கேரளாவில் அடிச்சுக்கிறீங்களே நீங்க, கேரளாவில் ராகுல் காந்தி எதிர்த்து நீங்க வேட்பாளர் போடுறீங்களே, ராகுல் காந்தி வயநாடு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. சிவசேனாவுக்கும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? இல்ல மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒரே கொள்கையா? ஒன்னா சேரலையா? நாங்கள் சேர்ந்தது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க, தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் கொண்டு வர. 57 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அழித்துக் கொண்டிருக்கின்ற, பாழாக்கி கொண்டிருக்கின்ற இரு கட்சிகளின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கோம். மாற்றத்தை கொடுங்கள், நீங்கள் கொடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது ஏதோ ஒரு தேர்தல் நினைச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரும், காசு கொடுப்பான், 200 300 500 கொள்ளடிச்ச கொடுப்பான், அதை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.